இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5%, 12%, 18, 28 ஆர் த ஜிஎஸ்டி டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சு ஜிஎஸ்டினாலே அதில் இருக்கக்கூடிய வரி விகிதங்கள் 5, 12, 18, 28 தான். அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The new proposed tax slab is 5% and 18%. அதாவது மத்திய அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 12%, 28% வந்து ரிமூவ் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரொபோசல்ஸ் வந்து வந்திருக்கு. இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இப்பதான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12% இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையுமே 5% மாத்த போறாங்க. 28% இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையும் 18% மாத்த போறாங்க. சரியா? ஸோ இது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். கண்டிப்பா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல கூட பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்கார். கண்டிப்பா இது நடைமுறைக்கு வந்துடும். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு முறையா வேலைக்கு போறவங்களுக்கு 15,000 ரூபாய் இன்சென்டிவா கொடுக்க போறாங்க. சரியா? இதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் வந்து அரசாங்கம் செலவு செய்ய போறாங்க, மத்திய அரசாங்கம். அதே மாதிரி வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் இன்சென்டிவ் வழங்க போறாங்க. சரியா? ஸோ அப்ப அதன்படி பார்க்குறப்ப டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஆஃப் 15,000 டு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி. அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு பில்ட் இட்ஸ் ஓன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுதர்ஷன் சக்ரா பை விச் இயர். ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல பிரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயம் தான். நம்ம வந்து S-400 அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கோம் இப்போதைக்கு. ஆனா இதே மாதிரி இந்தியாவிலேயே ஓனா ஒன்று உருவாக்கணும். அதுக்கு வந்து சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இந்தியாவிலேயே ஓனா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அதை நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. என்ன வருஷம் அப்படின்னா 2035 இதே மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. சரியா? சுதர்ஷன் சக்ரா. அடுத்தது, த டோட்டல் லென்த் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா 98 நிமிஷம் அப்படிங்கிறது மேக்சிமம் ரெக்கார்டா இருந்துச்சு. அதை பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. சரிங்களா? ஸோ நேத்து அவரோட ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா 103 நிமிஷம் இருக்கு. சரியா? கிட்டத்தட்ட 103 நிமிஷம் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட் இதுதான். சரியா? லாஸ்டா தமிழக அரசாங்கம் விருதுகள் கொடுத்திருக்காங்க. தகைசால் தமிழர் விருது காதர் மொய்தீன் கரெக்ட் தான். ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. கரெக்ட் தான். கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மூணுமே கரெக்டாக தான் இருக்கு. துளசிமதி முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்மிண்டன் பிளேயர், பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. பாராலிம்பிக்ஸ்ல அர்ஜுனா அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ மூணுமே கரெக்ட். ஆர்ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்டாக ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்